வணக்கம் தோழர்களே. இந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தியில் பாஜக வலதுசாரி சங்கிகளுக்காக கட்டப்பட்ட சுற்றுலா தலமான அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா நடக்குது. அந்த அயோத்தி ராமர் கோயில் நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ராமர் சிலையை அந்த கோயில் கருவறையில பிராண பிரதிஷ்டை பண்ண போறாரு. இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கிற பூரி சங்கராச்சாரியா நிசானந்த சரஸ்வதி அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அந்த ராமன் சிலையை பிராண பிரதிஷ்டை பண்ணும் போது நாங்க கூட்டத்துல கை தட்டுறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்க. அதாவது வந்துட்டு என்னன்னாக்கா, இதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்னன்னாக்கா, சிலையை பிரதிஷ்டை பண்ற உரிமை எங்களுக்கு தான்டா இருக்குது, அது வைசியான நரேந்திரா உனக்கு இங்க இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்புல பிறந்த பிரதமர் நரேந்திராவுக்கு என்ன தகுதி இருக்குன்றத மறைமுகமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகள்ன்ற வார்த்தைக்குள்ளதான் இந்த சூட்சமான அரசியலை வந்துட்டு இது பண்றாங்க. அயோத்தியில ராமர் கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர் அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த மசூதை இடித்து தான் இந்த கோயிலை கட்டப்பட்டிருக்கான். அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துதான் சொல்லிட்டு எந்த ஒரு வரலாற்று பூர்வமான சம்பவங்களும் இல்லாதப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததே தவிர ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வந்து கொடுக்கலங்குள்ள இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குது. இப்படிதான் எடுத்துக்க முடியும். நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா, ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பூரி சங்கராச்சாரியார் நிசானந்த சரஸ்வதி வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நாம கேட்கணும், ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வேற என்ன தகுதி வேணும், அவரை விட நீங்க என்ன வந்துட்டு உயர்ந்து போயிட்டீங்க அப்படின்றத கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணதுக்கு முழு தகுதி ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு தான் இருக்குது. ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு ஏதோ ஒரு குடிகார பேச்சை கேட்டுட்டு கட்டின பொண்டாட்டி காட்டுல விட்டான் ராமன். இன்னைக்கு நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான் கட்டின பொண்டாட்டியை ரோட்ல விட்டுட்டு வந்துட்டாரு. ரெண்டு பேர்த்து சிமிலாரிட்டி கரெக்டா இருக்குல்ல, இது ஒண்ணு போதாதான் இந்த ஒரு தகுதி? அதை விட முக்கியம் இன்னொன்னு சொல்றேன். இதே உத்தரகாண்டத்துல இருக்க ஒரு கதை தான். சம்புகன் என்ற சூத்திரன் வந்துட்டு ஆன்மீகத்துல உயர்நிலையை அடையறதுக்காக தவத்தை மேற்கொள்கிறான், தலைகீழா நின்று தவத்தை மேற்கொள்கிறான். அவனுடைய தவத்தை வந்து பார்த்து பொறுக்க முடியாத நாரதன்ற பார்ப்பனை சாமானிய பார்ப்பன வடிவத்துல போயிட்டு தன்னுடைய குழந்தைய வந்துட்டு இறந்து போனதாகவும், அதுக்கு காரணம் இந்த சம்புகன் வந்துட்டு இப்படி தென் திசையில வந்துட்டு தவம் இருக்கிறதுனாலதான் பார்த்துக்குங்க. அந்த சம்புகன் வந்து தென் திசையில் இருந்து தவம் புரியறதுனாலதான் இந்த என்னோட குழந்தை வந்துட்டு இறந்து போச்சு, இந்த நாட்டுல வந்துட்டு தர்மம் மீறப்பட்டுச்சு அப்படின்றலாம் பேசி ராமனை தூண்டி விடுறாங்க. ராமனும் சம்புகன் இருக்கிற திசை நோக்கி வந்து தென் திசையில இருந்து தவம் செய்த சம்புகனை பார்த்து கேட்கிறாரு, நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே சம்புகன் சொல்ல, நான் சூத்திர யோனியில் பிறந்தவன், என் பெயர் சம்புகன் சொன்ன உடனே அவனுடைய தலையை வெட்டிடுறாரு ராமன். ஓகேங்களா? அதாவது வந்துட்டு ஆன்மீகத்தில் உயர்நிலையை எட்டணுன்றதுக்காக தவம் இறந்த சூத்திரனான சம்புகன் தலையை வெட்டினார் ராமன். இன்றைய சூழல்ல சூத்திரர்களா சொல்லப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வியில் உயர்ந்து மேல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக குறிப்பா நீட்டு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தாரு. நீட் இருக்குது, கியூட் இருக்குது, அதுவும் இல்லாம தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேர்ல காவி கல்விக் கொள்கை, விஸ்வகுரு அப்படின்ற ஒரு திட்டம், இத்தனை திட்டங்களை கொண்டு வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து திரும்ப முழுமையான கல்வி அடையக்கூடாது ஏகப்பட்ட சதி திட்டங்களை வந்துட்டு இங்க திட்டங்களா கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. அவரால் அதான் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட் வந்ததுன்னு சொன்னாலும் அப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது, நீட் வேணாம் நினைக்கக்கூடிய மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தோட தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லா மாநிலங்களும் நீட்டை கட்டாயமாக்கி ஒடுக்கப்பட்ட ஏழை பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எக்காரணத்திலையும் மருத்துவர் ஆகக்கூடாதுன்றத நீட்டை கட்டாயமாக்கி பல மாணவரின் உயிரை காவு வாங்கியவர் இந்த நவீன ராமன் என்று கருதப்படக்கூடிய இந்த நரேந்திரன். இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பண்ண இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்றது முழு தகுதி இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் யதார்த்தமாவும் கூட இருக்கும். அது மட்டும் இல்ல, சனாதன அதர்மம் சொல்லுகின்ற வருணாசிரம சட்டத்தின் படி யார் யார் எந்த ஜாதியில போனா அந்த ஜாதிக்கான தொழிலை செய்யணுன்றதுக்காகவே அந்த விஸ்வகுரு திட்டத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு. இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க அது வந்து கை ஹேண்ட் ஆர்ட்டை வந்துட்டு இது பண்றது, பல கலைகளை மீட்டெடுக்கிறதுக்கான்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா இது எந்த இதுக்கு பொருந்துன்றதை நீங்களே பார்த்துக்குங்க. மண்பானை செய்யறது இந்த வேலைக்கு தான் பண்றேன். அதான் வந்துட்டு இந்த தொழில் பண்றவன் இந்த கடைசி வரைக்கும் இந்த தொழில் தான் பண்ணிடும், வேலை வந்துடவே கூடாது. அதுக்கு அழகா வந்துட்டு அதாவது வந்துட்டு என்னன்னாக்கா, அதாவது ஸ்லோ பாய்சனுக்கு ஸ்வீட் கோட்டடு கொடுத்து நம்ம குழந்தையோட வாயில கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கிறாங்க. அந்த மாதிரியான திட்டங்கள் தான் இது வந்து நடந்துட்டு இருக்குது. பூரி சங்கராச்சாரியர் அவர்களே,
எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மசூதி பாபர் மஸ்ஜித் அப்படின்றது இடிக்கப்பட்டது இந்த தேசியத்தின் அவமானம் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட செயலை வந்துட்டு இவங்க செஞ்சாங்க. அத்வானி தமிழர் ரத யாத்திரை பேர ரத்த யாத்திரை போய் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து அந்த மசூதி வந்துட்டு இடிக்கப்படுது. அது வந்துட்டு ஒரு தேசிய அவமான நாள் தான். அதுல கூட வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க எல்லாம் பின்னாடி போயிட்டீங்க, முன்னாடி நிக்கவே கிடையாது. உங்களுடைய ஆட்களை பின்னாடி நின்றுகிட்டீங்க. எங்களை மாதிரி சூத்திர சங்கிகளா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இடைச்சாதியினர் தான் முன்னாடி நின்றுட்டு அடி வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த இடைச்சாதியில இருந்து வந்தக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை பார்த்து கேட்குறீங்க மறைமுகமா, உனக்கு என்னடா தகுதி இருக்குன்ட்டு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். கோயில் அந்த மசூதி இடிக்கப்பட்ட போதுதான் நீங்க வரல, ஓகே. ராமர் கோயில் கட்டும் போதான் நீங்க ஏதாவது பணம் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கும் பண்ணது கிடையாது. நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க, உடனே சொல்ல எங்க மடத்துல வந்து பணம் வந்திருக்குன்னு சொல்ல. அது எந்த படம்? எங்களுடைய சாமானிய உழைக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அப்பாவி இந்துக்கள் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்களுடைய மடத்தின் பேர்ல கொடுத்துட்டு இருப்பீங்க. அந்த பணங்களை எடுத்துட்டு போய் கொடுத்துக்கிட்டு எங்களுடைய சங்கர மடத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டோம் நீங்க சொல்லுவீங்களே தவிர உங்களுடைய சொந்த பணம் எதுவும் இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. நமக்கு மிகப்பெரிய கேள்வி என்னன்னாக்கா, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின 10வது நிமிஷமே அண்ணாமலை இந்த பக்கம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா, அந்த ஆடோட கத்தல் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு பேய் கத்தலா இருந்தது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்துக்களின் முதல்வன் சொல்லக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு திடீர்னு சொரணம் வந்து அவர் பார்த்து ஒரு பக்கம் என்ன பேசினாங்க, அங்க யார் கலந்துக்கிட்டாங்கன்னு கூட தெரியாம அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் அடிச்சு விடுறாரு. இத்தனை வேலையும் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமேட்டு அண்ணன் அர்ஜுன் சம்பத் சனாதனத்தை காப்போம் அப்படின்ற மாதிரி, திராவிடத்தை ஒழிப்போம் சனாதனத்தை காப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் காமெடி பண்ற பேர்ல கே நகர்ல ஒரு மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்க்கு ஒரு 10-15 பேர் கூட வரல. அப்படிதான் இருந்தது. எப்பவுமே அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர் கூட்டத்துக்கு கூட்டம் வராது, காசு கொடுத்தாலும் ஆளுங்க சேர மாட்டாங்க. சரி, அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் பாருங்க வாயை மூடிட்டு இருக்காங்க. இந்தியாவில இன்னைக்கு இருக்க சூழல்ல பாஜகவுக்கு 303 எம்பிக்கள் இருக்காங்க. இவ்வளவு எம்பிக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை பார்த்துட்டு உனக்கு என்ன யோகியதை இருக்குன்ற மாதிரி ஒரு ஒண்ணுமத்த சங்கராச்சாரிய வந்து கேட்கிறாருனாக்கா அது எவ்வளவு கேவலமான ஒரு சூழல் இன்னைக்கு இந்த சனாதனம் வந்து நம்மளை வச்சிருக்குது. அப்படிதான் கேட்கணும். முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இதே பூரியில இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலுக்கு போனப்ப அவர் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன்றனாலே கோயிலுக்குள்ள உடலை இந்த சனாதனவாதிகள், அது மட்டும் இல்ல அவரும் அவர் மனைவியும் சாமி கொண்டு போனது அந்த இடத்த கழுவி வேற விட்டாங்க. சனாதனிகள் இந்த வேலையை பண்ணும் போதே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் ஒரு குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமை பண்ணிருக்கீங்களே, அப்ப சாமானியம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்தாக்கா நீங்க எந்த அளவுக்கு இழிவுபடுத்துவீங்கன்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாருனாக்கா இன்னைக்கு அந்த பூரியில இருக்கக்கூடிய சங்கர மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரிய நிஸ்லாந்தா சரஸ்வதி இன்னைக்கு வந்து மறைமுகமா ஒரு கேள்வி எழுப்புவாரா? அதாவது சொல்றாரு இல்லைங்களா, அவர் சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது நான் கை தட்டி கொண்டாடவான்னு சொல்லிட்டு பேசுறாரு இல்லைங்களா. இது எவ்வளவு ஒரு கேவலமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் வந்துட்டு அதே பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகும்போது இந்த பூணூலை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கட்டையை போட்டாங்க பாத்தீங்களா, பூரி ஜெகநாதர் சிலையை நெருங்க முடியாத அளவு ஒரு கட்டையை போட்டு தடுத்தாங்க. ஆனா ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு கோயிலுக்குள்ள சாமி, அதே பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள சாமி பக்கத்துல இருந்து சாமியை தொட்டு சாமி கும்பிடுறாரு. ஏன் இந்த இது ஜனாதிபதியை விட ஒன்றிய அமைச்சர் பெரிய பதவியா? நாட்டின் முதல் குடிமகள் அப்படின்ற தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஜாதியை ஒடுக்குமுறை நடந்திருக்கு. ஆனா இவங்கெல்லாம் அன்னைக்கு கேள்வி எழுப்பியிருந்தாங்கனாக்கா இவர்கள் அவமதிக்கப்பட்டதை குறித்து அன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு சங்கராச்சாரி வந்துட்டு அவரை பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயத்த பேசுவாருங்களா? என்ன ஒரு யோகியதை இருக்கு? இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு பிரதமரையே அவமதிக்கப்படி பேசக்கூடிய இந்த மாதிரியான சங்கராச்சாரிகள் இருக்கக்கூடிய இந்த சனாதனம் இருந்தா என்ன, செத்தால் என்ன? இந்த சனாதனத்தால சாமானிய உழைக்கும் மக்களுக்கு என்ன பயன்? முதல்ல வந்து சனாதனனாக்கா அது இந்துக்களை குறிக்கிறது இல்லைங்க. இந்த சனாதன கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் ஒழிக்கப்படுற வரைக்குமே சாமானிய இந்துக்கள் வந்துட்டு ஒடுக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. சாமானிய இந்துக்கள் முழித்து கொண்டே இந்த சனாதன இந்துக்களை நீங்க கேள்வியால் துளைக்கும் போது மட்டுமே இந்த சனாதன தத்துவம் வந்துட்டு வீழ்த்தப்படும், இந்த சனாதன தத்துவம் ஒழிக்கப்படும். அப்படி ஒழிக்கப்படுற வேலையில தான் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னா இந்துக்களை ஒழிக்கணும்ன்ற மாதிரி இவனுங்களை கட்டுக்கதையை கட்டி
மக்களை வந்துட்டு திசை திருப்புற மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு இதுல சனாதனத்தை ஒழிக்கணும்னாக்கா இந்த சனாதனம் விதித்திருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை, ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை, பிறப்பால் பார்க்கக்கூடிய ஜாதிய பாலின ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதுதான் சனாதன ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும். நாம கேட்கறது என்னன்னாக்கா, அண்ணாமலை அவர்களுக்கோ இங்க இருக்க இந்துத்துவவாதிகளுக்கோ, ஏன் பாஜக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், அதான் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி நாராயண திருப்பதியோட ஒரு ட்வீட் ஒன்று பார்த்திருந்தேன். ஜனவரி 22ஆம் தேதி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு ராமர் கோயிலை கட்டினதுக்கு அப்புறம் மீண்டும் இந்தியாவில் 2024 நரேந்திரா தலைமையில் மீண்டும் ராமராஜ்யம் மலரும் சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்க ராமராஜ்ய லட்சணம் தான் இப்பயே தெரியுது ராஜா. உங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை பார்த்துட்டு அந்த பூரி சங்கராச்சாரியார் கேட்கிறாரு, மறைமுகமும் உனக்கு என்ன யோகிதை இருக்குன்ட்டு. திரும்பவும் உங்க ராமராஜ்யம் வந்து அதுவும் உங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தலைமையில வந்து நொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரியான நிலைமையில இந்த நாட்டில் நடத்தப்படுவார்ன்றதை மிக தெளிவா காட்டிட்டாங்க. அதனால ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், சனாதனம் வீழ்த்தப்படணும். வருகின்ற தேர்தலில் பாஜக மண்ணை கவர் செய்தால் மட்டுமே இந்த சனாதன வீழ்ச்சிக்கு முதல் அடியா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்துட்டு இது பண்ணலாம். நாம இன்னொன்னு சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, இந்த சங்கிகள் யாருக்காவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்ததுனாக்கா, குறிப்பா அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத், இந்த குஷ்பு, இவங்க எல்லாத்துக்கும் நாங்க கேட்கறது என்னன்னாக்கா, உங்களுக்குலாம் இதெல்லாம் இருந்ததுனாக்கா, உங்களுக்கு துணிச்சல் இருந்ததுனாக்கா, உனக்கு திராணி இருந்ததுன்னா, உனக்கு தெம்பு இருந்ததுன்னா, அந்த பூரி சங்கராச்சாரியரை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடு பார்ப்போம். உனக்கு திராணி இருந்ததுனாக்கா, நீ மனுஷனா இருந்தீனாக்கா இதை செஞ்சு காட்டு பார்ப்போம். குறிப்பா அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களே, நீங்க 11ஆம் தேதி வந்துட்டு தமிழ்நாடு அரசை கண்டித்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்த போறீங்க. அந்த போராட்டத்துல இதையும் சேர்த்துங்க. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை அவமதித்த பூரி சங்கராச்சாரியரை கண்டித்தும் ஒரு போராட்டத்தை அதே போராட்டத்தோடு சேர்ந்து நடத்துங்க. நீங்க உண்மையில இந்துக்களின் முதல்வரா இல்ல இந்துக்களுக்கு என்னத்தை கிளிப்பீங்கன்னு பார்ப்போம். முதல்ல தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு இந்துவை, ஒரு சாமானிய, அவர் வந்து தன்னை சனாதனியா நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவர் ஒரு சாமானிய இந்து தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. அந்த சாமானிய இந்துவாக பிறந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு இன்னைக்கு ஒரு சனாதன இந்துவாக பிறந்த பூரி சங்கராச்சாரி, நிஸ்லாந்தா சரஸ்வதி வந்துட்டு மறைமுகமா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காலையும், இதை கண்டிச்சு நீ போராட்டம் பண்ண, உனக்கு திராணி இருந்தா பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.